கால வேளையில் நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு நீ பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். நிற்பது இல்லை. போன வாரம் கிபியோனில் இருக்கிற ஜனங்கள், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்சமாய் வந்தார்கள். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, கிபியோன் ஒரு ஊர் இருக்கு. இந்த கிபியோன் பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை செய்தபடினால ஒண்ணுமே பண்ண முடியல. அவர்கள், ஆண்டவர் சொன்னார், நீ புற ஜாதிகளோடு உடன்படிக்கை என்ன பண்ணாதன்னு சொல்லி அவர்கள் செய்தபடினாலே ஒன்றும் செய்ய முடியல. அது அப்படியே இருந்தது. திடீரென்று அந்த கிபியோன் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருந்துச்சு. அதான் எமோரியர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. இந்த எமோரியரின் ராஜா. இவன் என்ன, இந்த ராஜா, அந்த ராஜா, அவருடைய பேர் அடோனி பெசக், எருசலேமின் ராஜான்னு சொல்லப்படுது. நல்லா கேட்டுங்க இந்த காரியத்தை. அப்பொழுது இந்த ராஜா என்ன கேள்விப்படுறாருன்னா, இந்த கிபியோனியர் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்துட்டாங்க. இப்போ அடுத்த இஸ்ரவேல் ஜனங்க எங்கே வர போகிறாங்க, நம்மள தான் என்ன பண்ண போகிறாங்க, வரப்போகிறாங்க அப்படின்னு யோசித்து, நான் இனி தனியாக நின்னா கண்டிப்பாக இவர்களோட என்ன பண்ணிடுவேன், தோத்துருவேன். நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம வலுவான ஒரு காரியத்தை. ஆக இந்த ராஜா என்ன பண்ணாரு, 5 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள்? 100 முறை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை மாதிரி இன்னொரு முறை படிக்கும்படி கேட்டுக்கிறேன். 5வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கிறேன். அப்படியே எருசலேமின் ராஜா முதலாவது, எபிரோனின் ராஜா இரண்டாவது, மூன்றாவது எர்மோத்தின் ராஜா, நான்காவது லாகீசின் ராஜா, ஐந்தாவது எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும். 5 ராஜாக்கள். இன்னொரு முறை சொல்லுங்க, எத்தனை ராஜாக்கள்? 5 ராஜாக்கள். இவங்க எப்படி வந்தாங்களா, கூடிக்கொண்டு. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க, கூடிக்கொண்டு. இன்னைக்கு காலையில் உங்களோடு இத்தனை நாட்கள் யோசுவா யுத்தம் செய்த பொழுது தனிப்பட்ட நபராய் தனி ஒரு சேனையை அவர் யுத்தத்திலே சந்திக்கிறார். நாம் பார்க்கிறோம். எரிகோவை பார்க்கும் பொழுது எரிகோவையும் அவன் ராஜாவையும் படிச்சிட்டிங்களா? ஆயி பட்டணத்தை இருக்கும் பொழுது ஆயி பட்டணத்தையும் அவனுடைய ராஜாவையும் என்று தனித்தனியே அவர் சந்தித்தார். ஆனால் இப்போ யோசுவாவுக்கு முன்னாடி எத்தனை பேர் வராங்க? 5 ராஜாக்கள். சத்தமா சொல்லுங்க, 5 ராஜாக்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, பிசாசு நம்மளை ஒடுப்பதற்காக, நம்மளை பலவீனப்படுத்துறதற்காக சில வேளையில் அவன் தனித்து வருவான். சில வேளையில் சில காரியங்களை கூட்டிக் கொண்டு வந்து நம்மை பலவீனப்படுத்தும். ஒரு காரியத்தை மற்ற எல்லா விசுவாசிகள் நீங்கள் தெரிந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன், நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. என்ன யுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா, தம்பி தங்கச்சி, அண்ணா அக்கா, சகோதர சகோதரிகள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பெருசு கிடையாது. நீ வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்காக சில காரியங்கள் லட்சியமாக செய்கிறீங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதை விட முக்கியமானது எனக்கு தெரியுமா, நீங்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு நீங்கள் பரலோகத்திற்கு கர்த்தர் உங்கள் பெயரை பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் அவர் என்னது எழுதி வைத்தாரோ, அந்த நாள் முதல் நீங்கள் மரிக்கிற வரைக்குமே ஒரு யுத்தம் இருக்கிறது. என்ன யுத்தம்னா, பிசாசு நீங்கள் பரலோகத்திற்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அநேக திட்டங்களை வைத்து நீ ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய யுத்தத்தை அவன் செய்கிறான். உங்கள் வாழ்க்கையிலுமே சரி, எவ்வளவு பெரிய நெருக்கங்கள், எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் யுத்தம் செய்து வெற்றி காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். படிங்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம்
10ஆம் அதிகாரம் படித்த வசனத்தை மீண்டும் ஒரு வருஷம் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 8வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக. யாருக்கு பயப்படாயாக? 5 ராஜாக்கள். இன்னொரு முறை சொல்லுங்க. 5 ராஜாக்களுக்கு நீ பயப்படாயாக. உன் கைகளில் அவர்களை நான் ஒப்பு கொடுத்தேன். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை என்றார். சொல்லுகிறார், 5 பேர் இருந்துட்டாங்க, பயப்படுறியா? இல்ல, 5 பேர் இருந்தாலும் சரி, உன் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும் சரி, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க ஆமென். யோசுவா கிட்ட சொல்லுகிறார், யோசுவாவே 5 ராஜாக்கள் வந்துட்டாங்கன்னு யோசிக்காத. 5 ராஜாக்கள் வந்துட்டாங்கன்னு யோசிக்காத. இந்த 5 ராஜாக்கள் உனக்கு பேரே தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல. சில காரியங்கள், சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் நம்மை நெருக்குகிறது, கடினமா இருக்குது. எப்படி போகுது, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இனி எப்படிலாம் காரியங்கள் நடக்குமோன்னு எனக்கு எத்தனையோ கேள்விகள் உண்டு. இருதயத்தில் ஊர்பட்ட கேள்வி இருக்கு. ஏன் ஆண்டவரே, எதற்காக, எதனால இப்படிலாம் நடக்குதுன்னு? ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஏன் இப்படி நடக்குதுன்னு சில கேள்விகள்லாம் உள்பட்ட கேள்வி. ஆனாலும் ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா, எனக்கு இந்த யுத்தத்தை, இந்த சவாலை சந்திக்கும்படி கர்த்தர் எனக்கு பலனை கர்த்தர் கொடுத்து இந்த யுத்தத்தை என்னை ஜெயிக்கும்படி அவர் எனக்கு உதவி செய்வார். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு முறை சொல்லுங்க ஆமென். 5 ராஜாக்கள் முன்பதாக வருகிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், இந்த 5 ராஜாக்கள் வரும்பொழுது ஆண்டவர் யோசுவாவின் இடத்தில் 5 காரியத்தை சொல்லுகிறார். 5 காரியங்கள். நம்பர் 1, முதலாவது 8வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் யோசுவாவை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக. அவர்களுக்கு நீ என்ன பண்ணாத? பயப்படாயாக. உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு யுத்தம் வரும் பொழுது முதலாவது ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. எழுதிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எழுதிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை. சரி, இப்ப எத்தனை ராஜாக்கள் இருக்கிறாங்க? இப்ப நீங்க தான் நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? ஆண்டவர் கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்றாரு. எரிகோவை பார்க்கும்போது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எரிகோ பார்க்கும்போது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எரிகோவையும் அதின் ராஜாவையும் சொன்னாரா சொல்லலையா? இது வரைக்கும் ஒரு 3 காரியங்கள் நம்ம இப்போ படிக்கலாம். ஓகேவா? இந்த காரியத்தில் 3 காரியம் படிக்கலாம். ஓகேவா? முதலாவது எரிகோ வச்சுக்கலாம். அதுக்கு முன்பதாக ஒன்று நடந்தது. அது என்னதுன்னா யோர்தான் நதி. 3வது பார்த்தீங்கன்னா பட்டணம். ஓகேவா? 3 காரியங்கள் இருக்கு. 3மே 3 சவால்கள் இருக்கு. கரெக்டா இல்லையா? சரி, 3 சவால்கள் இருக்கு. இந்த 3 சவால்களிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தான், யோசுவா ஒரே யோசுவா தான், ஜனங்களும் ஒரே ஜனங்க தான். ஆனால் 3 காரியத்தைக்கும் கர்த்தர் 3 விதமான பதிலை கொடுக்கிறார். கரெக்டா இல்லையா? யோர்தான் கிட்ட என்ன சொல்றாரு? யோர்தான் நதியில என்ன சொல்றாரு? பாக்குறீங்க, உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்ண? நீ சுமந்து போ. நீ உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போ. அதுதான் நீ யோர்தானை ஜெயிக்கணும்னா அதுதான் உனக்கு பதில், அதுதான் உனக்கு வார்த்தை. 2வது சொல்லுகிறார், எரிகோவுக்கு சொல்லுகிறார். எரிகோவுக்கு வரும் பொழுது 7 நாட்கள் என்ன பண்ண? சுற்றி வா. எரிகோவை ஜெயிக்கணும்னா அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. 3வது ஆயிப்பட்டணம் சொல்லுகிறார். ஆயிப்பட்டணம் இருக்கிறதா? உன் வீட்டிலே அங்க மறைந்திருக்கிற சில சாப தீட்டான காரியங்கள் இருக்கிறது. அதை அங்கிருந்து என்ன பண்ண? எடுத்து போடு, அகற்றி போடு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா சொல்றார். உங்க வீட்டில் இப்போ நான் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, சரியா? நம்ம கொஞ்சம் சில காரியம் சரி செஞ்சிடலாம், சரியா? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா, அடுத்தது பிள்ளைகள், அப்புறம் பிள்ளைகள்லேயே எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க நீங்கள் கணக்கு போட்டுக்கங்க, சரியா? 1 2 3 எடுத்துக்கிங்களா, 3 4 கணக்கு போட்டுக்கங்க. எல்லாருக்குமே சரி. அதே மாதிரி உங்கள் மனைவி, உங்கள் அக்கா, உங்கள் தம்பி, தங்கச்சி எல்லாருமே, ஒவ்வொருவருமே சரி. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒருவேளை சில பிரச்சனைகள் வரும்பொழுது, சில எதிர்ப்புகள் வரும்பொழுது, சில சவால்கள் வரும்பொழுது இதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை கிடையாது.
முதலாவது ஒரு மனுஷன் யுத்தத்தில் வரும் பொழுது அவன் வாயிலிருந்து என்ன வரணும் தெரியுமா? தேவன் சொன்ன வார்த்தைகள். ஓகே ஓகே, இப்போ திரும்ப சொல்கிறேன். யோசுவாக்கு எத்தனை ராஜாக்கள் எதிர்த்து வந்தாங்க? சத்தமாக சொல்லுங்க. 5 ராஜாக்கள். ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றுட்டார். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பைபிளில் போட்டிருக்கு, அவர் இப்பொழுது எங்கே போகிறாருன்னு தெரியுமா? வனாந்திரத்துக்கு போகிறார். முதல் நிலைமை இயேசுக்கு என்ன நிலைமை? வனாந்திர நிலைமை. இப்படிதானே இருக்கு. வனாந்திரத்திற்கு அவர் போகிறார். ரெண்டாவது அங்கே யார் வந்தானா? பிசாசு வந்தா. ரெண்டாவது எங்க யாரு வந்தா? பிசாசு. மூன்றாவது எத்தனை நாட்கள் இருந்தாரு? சொத்தமா சொல்லுங்க. 40 நாட்கள். மூன்றாவது 40 நாட்கள் அங்கே இருக்கிறார். நான்காவது 40 நாள் முடிந்தவுடன் என்ன இருந்துச்சு? பசி, பயங்கர பசி. இந்த 40 நாள் 5வது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தனிமையில் இருக்கிறார். இப்போ இயேசுவுக்குமே பார்த்தீங்கன்னா ஐமுனை தாக்குதல். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஐமுனை தாக்குதல். வனாந்திரத்தில் இருக்கிறாரு. ரெண்டாவது 40 நாட்கள் அங்கே இருக்கிறார். மூன்றாவது பிசாசு வந்து நிற்கிறான். நான்காவது பசியா இருக்கு. ஐந்தாவது தனிமையா இருக்கிறாரு. இப்படி 5 முனை தாக்குதல்ல ஒரே ஒரு ஆளா யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. இயேசு நிற்கிறார். இயேசு நிற்கிறார். பிசாசு வந்து கேட்கிறான், இந்த கல்லை அப்பமாக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? என்ன சொல்றார்? படிங்க லூக்கா. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையின் அப்படின்னா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற யுத்தத்துல நீங்க மேற்கொள்வதற்கு முதலாவது என்ன தேவை? வார்த்தை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை. தேவ வார்த்தை தேவை. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி. ஆகவே தான் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது உங்க வாயில என்ன வரணும்? அதிகமா வசனம் வரணும். வசனம் வரணும். வசனத்தை பேசு. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஐமுனை தாக்குதல். ஓகேவா? முதலாவது என்னது? கர்த்தருடைய வார்த்தை. படிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். இப்போ என்னாச்சு? ராத்திரிலாம் அவர் பிரயாணப்பட்டு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உங்க கையில யாரை தருவேன்? 5 ராஜாக்களையும் உங்க கையில கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இப்ப அவர் கிளம்பி வர்ற நேரம் அடுத்த வசனம் 10வது வசனம். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்கம் பண்ணினார். 9வது வசனத்திலும் 10வது வசனத்திலே பாத்தீங்கன்னா பைபிள் என்ன பிறகு ஆண்டவர் சொன்னார், நான் 5 ராஜாக்களை உங்க கையில கொடுப்பேன்னு சொல்லிட்டு யோசுவாவை சும்மா இருக்க வைக்கல. யுத்த வீரர்களை அனுப்பி அங்க நிற்கிறார். ஆனால் யுத்தம் செய்தது யார் தெரியுமா? ஜனங்க கிடையாது, கர்த்தர் செய்தார். ரெண்டாவது எழுதிங்க பார்க்கலாம், கர்த்தருடைய ஒத்தாசை. எழுதிங்க பார்க்கலாம், கர்த்தருடைய ஒத்தாசை. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய ஒத்தாசை. கர்த்தருடைய ஒத்தாசை. சில காரியத்தை இன்னும் கொஞ்சம் நான் டீப்பாக சொல்கிறேன் உங்களோட. உங்களுக்கு சில வாக்கு தத்தங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கலாம். ஆனால் வாக்கு தத்தத்தை உங்கள் கையில் கொடுப்பதற்கு நீங்கள் பெறுவதற்கு சில வழிகள் இருக்கிறது. அந்த வழி சில வேளை தடப்பட்டிருக்கும். சில வழிகளது தடப்பட்டிருக்கும். அதுக்கு தான் கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. ஒருவேளை உங்கள் கையில் நான் இன்னொன்று சில காரியம் யோசித்தேன். இந்த யோசுவா இருந்தப்ப தன்னோடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய யுத்தம்லாம் பண்ணி தெரியாது. ஏன்னா அவங்களாம் எங்கே இருந்தாங்க தெரியுமா? வனாந்தரத்தில் இருந்த ஜனங்கள். அந்த அளவு பெரிய பிரம்மாண்டமாக யுத்தம் செய்து ரதம் வச்சிருக்கிறதெல்லாம் அவங்க கையில் இல்லை. சாதாரண ஜனங்கள். நம்மளும் என்ன தெரியுமா? சாதாரண ஜனங்க. ஆனால் எதிர்த்து வர்றவங்க பெரிய சேனையாக வர்றாங்க. ஆனால் நீங்கள் மறந்துடக்கூடாது, எப்பேற்பட்ட சேனையாக இருந்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவன் ஒருவர்
உண்டு. இரண்டாவது ஐமுனை தாக்குதல் வரும்பொழுது யோசுவா கிட்ட கதை சொல்கிறார், உன் கர்த்தருடைய ஒத்தாசை. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய ஒத்தாசை. மூன்றாவது 10ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 11வது வசனம் படிக்கும்படி கேட்கிறேன். 11வது வசனம். அவர்கள் பெத்தோரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் மேல் விழப்பண்ணினார். மூன்றாவது கர்த்தருடைய வல்லமை. எழுதிங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வல்லமை. இன்னொரு முறை எழுதிங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை. இவங்க சண்டை போட்டு இருக்கிறாங்க. ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, பரலோகத்திலிருந்து தேவன் கல்மழையை வரப்பண்ணினார். அந்த வசனத்தை அப்படியே படிச்சுட்டு வாங்க. அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீ பலத்துல செஞ்ச காரியத்தை பார்க்கிலும் கர்த்தர் பலத்துல செய்ய போகிற காரியம் அது பெரியதா இருக்கும். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மளும் நம்முடைய பலத்தை செஞ்சு ஆகணும், இல்லன்னு இல்லை. ஆனால் நம்முடைய பலத்துல கர்த்தருடைய பலன் பூரணமாய், சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தையை, பூரணம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பூரணமாய் கர்த்தர் விளங்க பண்ணுவா. கர்த்தருடைய வல்லமை என்பது மிக முக்கியமானது, வித்தியாசமானது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளியரங்கமான ஒரு கிரியை நமக்கு மிக முக்கியமானது, வெளியரங்கமான ஒரு காரியம். ஓகே, ஐமுனை தாக்குதல் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஐமுனை தாக்குதல் என்ன நடந்துச்சு? ஒன்று, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சீசர்கள்லாம் இருக்கிறாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ சீசர்கள்லாம் நிற்கிறாங்க. நம்பர் 1, இப்போ யார் இல்லைன்னா யார் இல்லை? அதமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இப்போ இல்லை. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து யாரையும் நீ தான் லீடர்னு என்ன பண்ணல, சொல்லலை. எல்லாம் அப்படியே செதறி இருக்காங்க, லீடரும் இல்லை. மூன்றாவது, என்ன நடக்க போகுதுன்னு இவங்களுக்கும் தெரியாது. இயேசு சொன்னாரா, தோமா நீ எங்கே போ, இந்தியாவுக்கு போ, நீ பிலிப்பீன்ஸுக்கு போ, நீ அமெரிக்காவுக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? யார்கிட்ட நீ என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான்காவது, இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது 500 பேர் இருக்கிறாங்க, எங்க மலையில் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னது குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னடா ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னது குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மாத்திரமில்லை, ஒரு பக்கம் பயம். இவ்வளோ நாள் இயேசுவை நம்பி என்ன பண்ணோம், அங்கங்க போயிட்டோம், இப்போ யார் இல்லை, இயேசு இல்லைன்னு ஒரு பக்கம் பயம். இப்படி ஐமுனை தாக்குதல். அப்பொழுது அப்போஸ்தலர்களாகிய சீஷர்களாகிய அவர்கள் இருந்த பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எருசலேமில் போய் காத்திரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, முதலாவது நீங்கள் பலனடைந்து சொல்லுகிறார். ஐமுனை தாக்குதல் வரும் பொழுது இயேசு முன்னாடியே சொல்லிட்டார், உனக்கு எத்தனை வழியில் தாக்குதல் வந்தாலும் மறந்துடாத, நீ தேவனுடைய பலத்திலே தேவனுடைய வல்லமையை நீ தரித்து கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் போட்டிருக்கு. அது வரைக்கும் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆண்டு சொல்லுகிறார், நீ போய் எருசலேமில் போய் நீ காத்திருப்பா, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீ பலன் அடைந்துன்னு சொல்லு. இவங்க போய் பரிசுத்த ஆவியான வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, இவர்கள் கர்த்தர் சொன்னது போலவே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கினது. எப்படி இறங்கினதுன்னு கேட்டிங்கன்னா, அக்கினி மயமான நாவு அங்கே வெளிப்பட்டது. எல்லாருடைய கண்கள் காண கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கையில் எழுதி வச்சுக்கோங்க, யோசுவாவின் நாட்கள் முடிப்பதற்குள்ளாகவே சிலர் கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பார்த்து, நீ கர்த்தர் உங்களை சாட்சியாய் கர்த்தர் வைப்பார். God will make you. இந்த நாட்கள் ஏன் இந்த யோசுவாவின் புத்தகத்தை எடுக்கிறேன்னு தெரியுமா? யோசுவாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் அதே தேவன் தான் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணணும், உதவி செஞ்சாகணும். மூன்றாவது, கர்த்தருடைய கர்த்தருடைய வல்லமை, வெளியரங்கமான கர்த்தருடைய வல்லமை. நான்காவது, அதே 10ஆம் அதிகாரம் 12 13வது வசனம். அப்பொழுது ஜனங்கள்
தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் நீதியை சரி கட்டு மட்டும் சூரியன் தரித்தது. அதுக்கு முந்தின வசனத்தை படிங்களா? கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, நல்லா கேட்டுக்கங்க, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் படிங்க. சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. நான்காவது மிக முக்கியமானது, இந்த கதையை சொல்லிட்டு நான் சொல்லுகிறேன். இப்பொழுது கல்மழை பெய்கிறது, ஆனால் யுத்தம் என்னது இன்னும் முடியல, இன்னும் நிற்குது. சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை, இந்த நாள் இன்னைக்கு என்ன பிரசங்கம் கேட்டீங்களோ கேட்கலையோ, இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்குங்க. யுத்தம் இன்னும், எத்தனை பேர் வாழ்க்கையில் இன்னும் யுத்தம் முடியலன்னு சொல்கிறீங்க? என் காரியம் இன்னும் கத்தரணும் முடியல பாஸ்டர். ஓகே, விசுவாசிகள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், யுத்தம் இன்னும் முடியல. அப்பொழுது யோசுவா ஒன்று சொல்லுகிறார், 10வது வசனத்தை சொல்லுகிறார், இது இன்னும் யுத்தம் முடியல, ஆனால் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. என்ன பண்ணுகிறார்? யோசுவா கர்த்தரை நோக்கி, அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம், இன்னொரு முறை படிங்க பார்க்கலாம். கர்த்தரோ இஸ்ரவேலுக்கு இல்ல 10வது வசனம் 12. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, யோசுவா கர்த்தரை நோக்கி இருக்கு பாருங்க. யோசுவா பேசி அந்த வார்த்தை தான், சாரி. யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி அப்புறம் இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பாக சூரியனே, இன்னொரு முறை சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். திடீர்னு யோசுவா சூரியனை பார்த்து சொல்றார், சூரியனே நீ என்ன பண்ணு, நீ கிபியோன் மேல நில்லு, சந்திரனே நில்லுன்னு சொல்றார். இன்னைக்கு காலையில் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை உலகத்தில் படைத்ததன் காரணம் என்ன தெரியுமா? இயற்கைக்கு கீழே இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை படைக்கல, இயற்கையை ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். ஆண்டவர் சகலத்தையும் கர்த்தர் படைச்சிட்டு சொல்லுகிறது நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்கள் மனதில் அதெல்லாம் தெளிவாய் போகட்டும். சகலத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டு கடைசியாய் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து பூமியில் இருக்க சகல காரியத்தையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பண்படுத்தி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சயங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடும் சகல ஜீவ ஜந்துகளை என்ன பண்ணுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். நல்லா சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இயற்கைக்கு கீழே இருக்கிறதுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை வைக்கவில்லை, இயற்கையை ஆண்டு கொள்ளும்படி. இன்னொரு முறை சொல்லுங்க, இயற்கையை ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாரும் எடுக்கிறீங்களா? எல்லாரும் ஒரு வசன பகுதி எடுக்கலாமா? சங்கீதத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம், எல்லாரும் everybody, I want everyone to take. சங்கீதத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரன் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர்.
ஆக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல், நல்லா கேட்டுக்கங்க, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்த சகல கிரியைகளையும் ஆண்டு கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஆகவே தான் அந்நாட்களிலே வாழ்ந்தவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் தகப்பன்மார்கள் தாய்மார்களுக்கு சொல்கிற நல்லா கேட்டுங்க. நம்முடைய முற்பிதாக்கள் சில வேளையில் சில காரியங்கள் வரும் பொழுது, சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, பைபிளில் போட்டிருக்கு மோசேக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரம் இருந்தது. அது இயற்கை தான். ஆனால் இந்த இயற்கையிலும் கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார் என்று நம்பி அவன் கொம்பை நீட்டுகிறான். சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிக்கிறது. சிங்க கெபி இருக்கிறது தானியேலுக்கு. சிங்கம் அது காட்டில் இருக்கிற மிருகம்னு தெரியும், இயற்கையானதுன்னு தெரியும். ஆனால் ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற தெய்வன் இந்த காரியத்திலிருந்து என்னை தப்புவிக்குவோம். இந்த சிங்க கெபியை, இந்த சிங்கத்தின் வாயை அவர் கட்ட வல்லவராய் இருக்கிறார். அவங்க கட்டி வச்சிருந்தாங்க. சிம்சோன் ஒரு நாள் தெரிகிறது, ஆண்டவரே பைபிள்ல பட்டிருக்கு 300 நரிகள் தெரியும். நரி ஒரு மிருகம். ஆனால் மிருகத்திற்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிற்கும் பொழுது திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது. கடல் கொந்தளிக்கிறது. இயற்கை பார்த்து சொல்கிறார், அந்த கொந்தளிக்கிற கடலை பார்த்து சொல்கிறார், இறையாதே அமைதலாயிரு. இறையாதே நீ அமைதலாயிரு. ஒரு நாள் லாசரு மரித்து விட்டார். லாசரு பார்த்து சொல்லுகிறார், லாசருவே நீ வெளியே வா. மரணத்திற்கு பார்த்து சொல்லுகிறார், நீ வெளியே வா. ஒரு விசை 38 வருஷம் வியாதியாய் ஒரு மனுஷன் நிற்கிறான். அந்த வியாதியை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம் இருந்தாலும் சரி, உங்க கண்களுக்கு முன்பதாக இருக்கிற காரியம் இருந்தாலும் சரி, இயற்கை உங்களுக்கு கீழே தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது, தேவனுடைய அடையாளம். எழுதிங்க பார்க்கலாம். நான்காவது தேவனுடைய என்ன தெரியும் அடையாளம்? ஒன்று சொல்றேன். தாவீதுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. யாரை ஜெயிச்சான்? தானியேலுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. சிங்க கெபிய மோசேக்கு அடையாளம் இருந்துச்சு. என்ன அடையாளம்? சிவந்த சமுத்திரம் ரெண்டாக. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இவ்வண்ணமாக அடையாளத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் செய்வார். அதுக்கு தான் இந்த யுத்தம் வேண்டான்னு சொல்லாதீங்க. யுத்தம் வரும் பொழுதுதான் வானத்திலிருந்து கர்த்தர் சில காரியத்தை உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்பதான் கர்த்தர் சொல்கிறார் யோசுவா கிட்ட, கடைசி இந்த ஒரு வருஷத்தை படிச்சிடலாமா? 10ஆம் அதிகாரம் கடைசி அதை மட்டும் படிச்சுங்க. 14வது வசனத்தை மட்டும் படிங்க பார்க்கலாம். 14வது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாள் ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி கடைசி 3 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கவலைப்படாதம்மா, கவலையே கவலைப்படாத. 5 ராஜா வந்தாலும் சரி, 10 ராஜா வந்தாலும் சரி, வயசாயிடுச்சுன்னு கவலைப்படாத. யுத்தம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. உன்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. அடையாளத்தை செய்கிறவர் ஒரு தேவன் உண்டு. இன்னொன்று தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் இருக்கிறோம்.
கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்களும் நான் இருக்கிறோம். நமக்காக கர்த்தர் சூரியனை கூட சரி, சந்திரனை கூட சரி, காரியத்தை அவர் நிறுத்த அவர் வல்லவராய் அவர் இருக்கிறார்.